Hi friends, welcome to our channel ஆக அற்புத சமையல். எல்லாருக்கும் வணக்கம் friends. நான் அழகுப்பிரியா பாலாஜி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பால் காய்ச்சாம பால் எடு சேர்க்காம நெய் எப்படி ரெடி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நான் கடையில் வாங்கின பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். 400 கிராம் ஒன்றும் 200 கிராம் ஒன்றும். அது வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து நம்ம ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சிடணும். ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்துட்டு ரொம்ப மெல்ட் ஆகிற அளவுக்கு வைக்க வேண்டாம், இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ வந்து ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு மிதமான தீயில் வச்சு இந்த பட்டர் முழுவதையும் நம்ம உருக்கி எடுக்கணும். பாருங்கள், பட்டர் வந்து மெல்ட் ஆகட்டும். நல்லா நீங்கள் கரண்டியை வச்சு பொறுமையாக கிளறி கொடுத்துட்டே இருங்க, கிண்டி விட்டுட்டே இருங்க. பட்டர் வந்து சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும். ஆனால் ஸ்டவ் வந்து மிதமான தீயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். இது வந்து ஒரு 7-8 நிமிஷம் வரையும் இது இந்த மாதிரி மெல்ட் ஆகிறதுக்கு ஆகும். நீங்கள் குறைந்த அளவு எடுத்திங்கன்னா சீக்கிரமாகவே உருகிடும். இப்போ பாருங்கள், பட்டர் உருக இந்த மாதிரி ஒரு வெள்ளை கலரில் நுரை மாதிரி வரும். இந்த நுரையெல்லாம் நமக்கு அடங்கி தெளிவான நெய் கிடைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். கிண்ட அந்த நுரையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கி வரும் நமக்கு. பாருங்கள், இப்போ நுரையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிடுச்சு பாருங்கள். இந்த நுரையெல்லாம் அடங்கி அடியில் இருக்க அந்த பால் பொருள் மட்டும் ஒரு செடிமெண்ட்டாக நிற்கும். பாருங்கள், அந்த பால் என்ன சொல்கிறது, கப்பின்னு சொல்லுவாங்க இல்லையா, திப்பியோ கப்பியோ ஏதோ சொல்லுவாங்க, அந்த மாதிரி. பாருங்கள், இப்போது அந்த திப்பியெல்லாம் அடியில் தங்கிடுச்சு, பால் திப்பி. இப்போது அந்த நுரையெல்லாம் கொஞ்சம் அடங்கிட்டு இப்போ நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி பபுள்ஸாக கொதிச்சு வரும். இந்த மாதிரி ஆனால் நீங்கள் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த பால் திப்பி அடியில் இருக்கனால அது கரிஞ்சிடும். இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு 10 முருங்கை இலை மாதிரி போட்டு அதை நெய் காய்ச்சி விடணும். இந்த முருங்கை இலை தான் நெய் முறிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது பாருங்கள், நான் கரண்டியில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அந்த பால் திப்பி வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரௌன் கலரில் மாறி வரணும், கோல்டன் ப்ரௌனில். பாருங்கள், அது ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், அந்த பாலோட திப்பி எப்படி இருக்குது பாருங்கள். அது அடியில் தங்கினது இந்த மாதிரி கலரில் வந்தால் தான் நம்ம ஆஃப் பண்ணணும். இல்லைன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணக்கூடாது. சீக்கிரமாக வந்து அந்த நுரை அடங்கட்டும்னு சொல்லி ஃபாஸ்ட்டாகவும் வச்சு நீங்கள் செய்யக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் ப்யூராக ஆயிடுச்சு, நெய் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி இதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் நம்ம மாற்றி வச்சுக்கணும். இது ஒரு சுமார் 1 மணி நேரம் நம்ம அந்த கடாயிலே வச்சபடி ஆற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வடித்து இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் சேர்த்துக்கணும். எனக்கு வந்து 2 பாட்டிலுக்கு வந்துச்சு. நான் இன்னொரு ஷிஃப்ட்டு வந்து போட்டுட்டு உங்களுக்கு தான் அந்த செடிமெண்ட் காட்டுறேன். இந்த மாதிரி இருக்கும் கடாயில். இந்த செடிமெண்ட் நம்ம தூக்கி கீழே போட்டுட வேண்டாம், இதை கூட நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படின்னு கேட்குறீங்களா, இதை வந்து நல்லா சுட ஆவி பறக்க சாப்பாடை வடித்து இந்த கடாயில் போட்டு அப்படியே நம்ம பெரட்டி எடுத்து அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா. இதில் கூட கொஞ்சம் இந்த பாருங்கள், இந்த மாதிரி நரன்னு இருக்குல்ல, இது கூட கொஞ்சமாக சர்க்கரையை சேர்த்து அப்படி மஸ்ட்டு கூட கொடுக்கலாம், நல்லா குழந்தைங்க சாப்பிடுவாங்க. அந்த பாருங்கள், எனக்கு 2 பாட்டில் கிடச்சிது. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 550 மில்லி வரை எனக்கு கிடச்சிது. 50 மில்லி மட்டும்தான் நமக்கு வேஸ்ட் ஆகும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குக்கிங் டிப்ஸ் பார்க்கலாம். இப்போது இந்த நெய்யை உருக்கி நீங்கள் ஸ்டோர் பண்ணுறது எதில் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சில்வர் டப்பா, அப்படி இல்லைன்னா கண்ணாடி பாட்டிலில் வச்சுக்கோங்க. ஏன்னா ரெண்டுமே வந்து நமக்கு சீக்கிரமாக நெய்யை உருக்கி எடுத்து நம்ம சாப்பாட்டில் கலந்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா சூடாக சாதம் வடிச்சிட்டு அந்த சாப்பாடு உள்ளே வந்து இந்த கண்ணாடி பாட்டிலையோ இல்லைன்னா நம்ம சில்வர் பாத்திரத்தையோ வச்சு லேசாக சூடு பண்ணிட்டோன்னே நெய் மெல்ட் ஆகிடும், நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ரெண்டாவது, இந்த பால் பொருளில் கிடச்சிது இல்லையா அந்த செடிமெண்ட்டு, அதை வந்து நம்ம கீழே போட தேவையில்லை. அதில் வந்து சர்க்கரையோ இல்லை சுட சாப்பாடோ போட்டு நம்ம பிசைஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ரெண்டாவது, காய்கறி பொரிச்சா கூட அதில் கலந்து கொடுக்கலாம், அப்படியும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு இதில் பொரிக்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த வாசனை ரொம்பவே அற்புதமாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி உருளைக்கிழங்கு கூட அதில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் நெய் உருக்கி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை நம்ம சேனல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை ஃப்ரெண்ட்ஸுக்கும் நன்றி. இன்னொரு வீடியோவில் உங்களை கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் அழகுப்பிரியா பாலாஜி.